ஓம் சாந்தி 22/10/2025. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் யாருக்காவது ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறீர்கள் அல்லது சொற்பொழிவு செய்கிறீர்கள் என்றால் பாபா பாபா என்று சொல்லி புரிய வையுங்கள். பாபாவை புகழ் பாடுங்கள். அப்பொழுது புத்தியில் அம்பு போல பதியும். கேள்வி: பாபா பாரதவாசி குழந்தைகளிடம் விசேஷமாக எந்த ஒரு கேள்வியை கேட்கிறார்? பதில்: பாரதவாசி குழந்தைகளாகிய நீங்கள் எவ்வளவு பெரிய செல்வந்தர்களாக இருந்தவர்கள், அனைத்து குணங்களிலும் நிறைந்தவர்கள், 16 கலைகளில் முழுமையான தேவதைகளாக இருந்தவர்கள், தூய்மையாக இருந்தவர்கள், காம விகாரத்தில் செல்லாதவர்கள், மிகுந்த செல்வந்தர்களாக இருந்தவர்கள். பிறகு நீங்கள் இந்த அளவுக்கு ஒன்றும் இல்லாமல் ஆகிவிட்டதற்கான காரணம் என்ன தெரியுமா? குழந்தைகளே, நீங்கள் எப்படி அடிமைகளாக ஆனீர்கள்? இவ்வளவு செல்வங்கள் அனைத்தையும் எங்கே தொலைத்தீர்கள்? சிந்தனை செய்து பாருங்கள். நீங்கள் தூய்மையாக இருந்து தூய்மை இழந்தவர்களாக எப்படி ஆனீர்கள்? குழந்தைகளாகிய நீங்களும் கூட இப்படி விஷயங்களை பாபா பாபா என சொல்லியவாறு பிறருக்கு புரிய வையுங்கள். அப்பொழுது சகஜமாக புரிந்து கொள்வார்கள். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி என சொல்வதன் மூலம் கூட பாபாவின் நினைவு கண்டிப்பாக வர வேண்டும். பாபாவின் முதன்மையான சொல் மன்மனா பவ. நிச்சயமாக இதற்கு முன்பும் சொல்லி இருக்கிறார். அதனால்தான் இப்போதும் கூறுகிறார் அல்லவா? குழந்தைகள், நீங்கள் பாபாவை அறிவீர்கள். எப்போது ஏதாவது சபையில் சொற்பொழிவாற்ற செல்கிறீர்களோ அந்த மனிதர்களுக்கு தந்தையை பற்றி தெரியாது. ஆக அவர்களுக்கும் இவ்வாறு சொல்ல வேண்டும். அதாவது சிவ பாபா சொல்கிறார், அவர்தான் தூய்மையாக்கக்கூடியவர். நிச்சயமாக தூய்மை ஆக்குவதற்காக இங்கே வந்து புரிய வைக்கிறார். எப்படி பாபா இங்கே உங்களுக்கு சொல்கிறார், ஹே குழந்தைகளே, உங்களை சொர்க்கத்தின் எஜமானர்களாக ஆக்கியிருந்தேன். நீங்கள் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தினராக உலகின் எஜமானர்களாக இருந்தீர்கள். அதுபோல நீங்களும் சொல்ல வேண்டும். அதாவது பாபா இவ்வாறு கூறுகிறார் என்று. இதுபோல யாருடைய சொற்பொழிவு பற்றிய தகவலும் வரவில்லை. சிவ பாபா கூறுகிறார், என்னை நீங்கள் உயர்ந்தவரிலும் உயர்ந்தவர் என ஏற்றுக்கொள்கிறீர்கள், தூய்மையாக்கக்கூடியவர் என்றும் ஏற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். பாரதத்தில்தான் வருகிறேன், மேலும் ராஜயோகம் கற்று தருவதற்காக வருகிறேன். ஆகவேதான் சொல்கின்றேன், என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். உயர்ந்த தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள். ஏனென்றால் அவர் கொடுக்கக்கூடிய வள்ளல். நிச்சயமாக பாரதத்தில் நீங்கள் உலகின் எஜமானர்களாக இருந்தீர்கள் அல்லவா? வேறு எந்த ஒரு தர்மமும் அப்போது இல்லை. தந்தை குழந்தைகளாகிய நமக்கு புரிய வைக்கிறார். நாங்கள் பிறகு உங்களுக்கு சொல்கிறோம். பாபா சொல்கிறார், பாரதவாசிகளாகிய நீங்கள் எவ்வளவு பெரிய செல்வந்தர்களாக இருந்தீர்கள். அனைத்து குணங்களிலும் நிறைந்தவர், 16 கலைகளில் முழுமையான தேவதா தர்மம் இருந்தது. நீங்கள் தூய்மையானவர்களாக இருந்தீர்கள். காம விகாரம் எனும் கோடாரியை செலுத்தியது இல்லை. மிக பெரிய செல்வந்தர்களாக இருந்தீர்கள். பாபா கேட்கிறார், இந்த அளவிற்கு ஒன்றுமில்லாதவர்களாக எப்படி ஆனீர்கள்? காரணம் தெரியுமா? நீங்கள் உலகின் எஜமானர்களாக இருந்தீர்கள். இப்போது நீங்கள் உலகின் அடிமையாக ஏன் ஆனீர்கள்? அனைவரிடமும் கடன் பெற்றுக்கொண்டே இருக்கிறீர்கள். அவ்வளவு பணமும் எங்கே சென்றது? எப்படி பாபா சொற்பொழிவு செய்து கொண்டிருக்கிறாரோ அதுபோல நீங்களும் சொற்பொழிவு செய்வீர்கள் என்றால் அநேகருக்கு கவர்ச்சி ஏற்படும். நீங்கள் பாபாவை நினைவு செய்வது இல்லை என்றால் யாருக்கும் நீங்கள் சொல்வது புத்தியில் பதியாது. அந்த சக்தி கிடைப்பது இல்லை. இல்லை என்றால் உங்களுடைய ஒரு சொற்பொழிவை இதுபோல கேட்பார்கள் என்றால் அற்புதம் நிகழும். சிவ பாபா புரிய வைக்கிறார், பகவானும் ஒருவர்தான். அவர் துக்கத்தை போக்கி சுகம் அளிக்கக்கூடியவர், புதிய உலகத்தை உருவாக்கக்கூடியவர். இதே பாரதத்தில் சொர்க்கம் இருந்த
வைர வைடூரியங்களின் மாளிகைகள் இருந்தன. ஒரே ராஜ்யம் இருந்தது. அனைவரும் இனிமையானவர்களாக இருந்தனர். எப்படி பாபாவின் மகிமை அளவற்றதோ அதுபோல பாரதத்தின் புகழும் அளவற்றது. பாரதத்தின் புகழை கேட்டு மகிழ்ச்சி அடைவார்கள். பாபா குழந்தைகளிடம் கேட்கிறார், இவ்வளவு செல்வங்கள் அனைத்தையும் எங்கே தொலைத்தீர்கள்? பக்தி மார்க்கத்தில் நீங்கள் எவ்வளவு செலவு செய்து வந்திருக்கிறீர்கள்? எவ்வளவு ஆலயங்களை கட்டினீர்கள்? பாபா கூறுகிறார், சிந்தனை செய்யுங்கள். நீங்கள் தூய்மையான நிலையிலிருந்து தூய்மையற்றவர்களாக எப்படி ஆனீர்கள்? சொல்லவும் செய்கிறீர்கள், பாபா உங்களை துக்கத்தில் நினைக்கிறோம், சுகத்தில் நினைப்பது இல்லை. ஆனால் உங்களை துக்கம் நிறைந்தவர்களாக யார் ஆக்குவது? அடிக்கடி பாபாவின் பெயரை சொல்கிறீர்கள். நீங்கள் பாபாவின் செய்தியை கொடுக்கிறீர்கள். பாபா கூறுகிறார், நான் சிவாலயமாகிய சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்தேன். சொர்க்கத்தில் இந்த லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யம் இருந்தது அல்லவா? நீங்கள் இதையும் மறந்துவிட்டீர்கள். உங்களுக்கு இதுவும் தெரியாது. அதாவது ராதை கிருஷ்ணர் தான் சுயம்வரத்திற்கு பிறகு லக்ஷ்மி நாராயணராக ஆகின்றனர். உலகின் அதிபதியாக இருந்த கிருஷ்ணர் மீது கலங்கம் சுமத்துகிறீர்கள். நான் உங்களுக்கு சத்கதி அளிக்கும் வள்ளல். நீங்கள் என்னை நாய், பூனை மற்றும் ஒவ்வொரு அணுவிலும் இருப்பதாக சொல்கிறீர்கள். பாபா கூறுகிறார், அனைவருக்கும் சத்கதி அளிப்பவர், தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடியவர் நான் தான். நீங்கள் பிறகு பதீத பாவனை கங்கை என சொல்லிவிடுகிறீர்கள். என்னிடம் நினைவு வைக்காத காரணத்தால் மேலும் தூய்மையற்றவர் ஆகிவிட்டிருக்கிறீர்கள். என்னை நினைவு செய்வீர்கள் என்றால் உங்கள் பாவ கர்மங்கள் அழிந்துவிடும். அடிக்கடி பாபாவின் பெயரை சொல்லி புரிய வைப்பீர்கள் என்றால் சிவ பாபாவின் நினைவு இருக்கும். சொல்லுங்கள், நாங்கள் பாபாவின் புகழ் பாடுகிறோம். பாபா கூறுகிறார், எப்படி சாதாரண தூய்மையற்ற சரீரத்தில் அநேக பிறவிகளின் கடைசியில் வருகிறேன். இவருக்குதான் அதிகமான பிறவிகள். இவர் இப்பொழுது என்னுடையவராக ஆகியிருக்கிறார் என்றால் இந்த ரதத்தின் மூலம் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இவர் தம்முடைய பிறவிகளை பற்றி அறிந்திருக்கவில்லை. இவர்தான் பாக்யசாலி ரதம். இவருடைய வானப்பிரஸ்த நிலையில்தான் நான் வருகிறேன். சிவபாபா இது போல புரிய வைக்கிறார். இது போன்ற சொற்பொழிவை யாரும் பேசி கேட்கவில்லை. பாபாவின் பெயரையே சொல்வது இல்லை. நாள் முழுவதும் பாபாவை நினைவு செய்வதே இல்லை. மற்றவர்களை பற்றிய வேண்டாத விஷயங்களை பேசுவதிலேயே ஈடுபட்டுள்ளனர். மேலும் எழுதுகின்றனர், நாங்கள் இதுபோல சொற்பொழிவு செய்தோம், நாங்கள் இதை புரிய வைத்தோம் என்று. பாபா புரிந்து கொள்கிறார், இப்பொழுது நீங்கள் எறும்புகளாக இருக்கிறீர்கள், சிறு பூச்சியாக கூட ஆகவில்லை. ஆனால் அகங்காரம் மட்டும் எவ்வளவு இருக்கிறது. சிவபாபா பிரம்மா மூலம் சொல்கிறார் என்பதை புரிந்து கொள்ளவில்லை. சிவபாபாவை நீங்கள் மறந்து விடுகிறீர்கள். பிரம்மா மீது கோபப்பட்டு விடுகின்றனர். பாபா கூறுகிறார், நீங்கள் என்னை நினைவு செய்யுங்கள். உங்களுடைய வேலை என்னோடுதான். என்னை நினைவு செய்கிறீர்கள் அல்லவா? ஆனால் தந்தை என்ன எப்படி இருக்கிறார், எப்போது வருகிறார் என்று உங்களுக்கும் கூட தெரியவில்லை. குருமார்கள் கல்பம் லட்சக்கணக்கான வருடங்களினுடையது என்று உங்களுக்கு சொல்கின்றனர். ஆனால் பாபா கூறுகிறார், கல்பம் 5000 வருடங்களினுடையது. பழைய உலகமாக இருப்பதுதான் பிறகு புதியதாக ஆகும். இப்போது புது தில்லி எங்கே உள்ளது? தில்லியோ எப்பொழுது தேவதைகளின் வசிப்பிடமாக இருக்குமோ அப்போது புது தில்லி என சொல்வார்கள். புதிய உலகத்தில் புது தில்லி யமுனையின் கரையில் இருந்தது. அதன் மீது லக்ஷ்மி நாராயணரின் மாளிகை இருந்தது. அது தேவதைகளின் உலகமாக இருந்தது. இப்பொழுது சுடுகாடாக ஆகப் போகிறது. அனைவரும் புதைக்கப்பட வேண்டிய பிணங்களாக ஆகிறார்கள். அதனால் பாபா கூறுகிறார், உயர்ந்தவரிலும் உயர்ந்த தந்தையாகிய என்னை நினைவு செய்வீர்கள் என்றால் தூய்மையானவர்களாக ஆவீர்கள். எப்போதும் இதுபோல பாபா பாபா என சொல்லி
சொல்லி புரிய வையுங்கள். பாபாவின் பெயர் சொல்வது இல்லை, அதனால் நீங்கள் சொல்வதை யாரும் கேட்பது இல்லை. பாபாவின் நினைவு இல்லாததால் உங்களுக்குள் அந்த கூர்மை நிரம்புவது இல்லை. தேக அபிமானத்தில் நீங்கள் வந்து விடுகிறீர்கள். பந்தனத்தில் உள்ள தாய்மார்கள் அடி வாங்குகிறார்கள் என்றால் அவர்கள் உங்களை காட்டிலும் அதிகமாக நினைவில் இருக்கிறார்கள். பாபாவை எவ்வளவு அழைக்கிறார்கள்? பாபா கூறுகிறார், நீங்கள் அனைவரும் திரௌபதிகள் அல்லவா? இப்பொழுது உங்களை மானபங்கம் அடைவதிலிருந்து பாதுகாக்கிறார். மாதர்களிலும் அதுபோல யாராவது இருக்கிறார்கள்? அவர்களுக்கு கல்பத்திற்கு முன்பும் கூட பூத்தனா போன்ற பெயர்களை கொடுத்துள்ளனர். நீங்கள் மறந்து விட்டீர்கள். பாபா கூறுகிறார், பாரதம் சிவாலயமாக இருந்த பொழுது அது சொர்க்கம் என சொல்லப்பட்டது. இங்கே பிறகு யாரிடம் மாளிகை, விமானம் முதலியன உள்ளனவோ அவர்கள் தாங்கள் சொர்க்கத்தில் இருப்பதாக நினைக்கிறார்கள். எவ்வளவு அறிவற்றவர்களாக இருக்கிறார்கள்! ஒவ்வொரு விஷயத்திலும் பாபா சொல்கிறார் என சொல்லுங்கள். இந்த ஹட்டயோகிகள் உங்களுக்கு முக்தி தர இயலாது. அனைவருக்கும் சத்கதி அளிக்கும் வள்ளல் ஒருவர் எனும்போது பிறகு ஏன் குருக்களை வைத்துக் கொள்கிறீர்கள்? நீங்கள் துறவியாக வேண்டுமா அல்லது ஹட்டயோகத்தை கற்றுக்கொண்டு பிரம்மத்தில் ஐக்கியமாக வேண்டுமா? ஐக்கியமாக யாராலும் இயலாது. அனைவரும் நடிப்பை நடித்தாக வேண்டும். நடிகர்கள் அனைவரும் அழியாதவர்கள். இது முடிவில்லாத அழிவற்ற நாடகம். யாருக்கும் மோட்சம் என்பது கிடைக்காது. பாபா கூறுகிறார், நான் இந்த சாதுக்களையும் கூட விடுவிப்பதற்காக வருகிறேன். பிறகு பதீத பாவனியாக கங்கை எப்படி இருக்க முடியும்? பதீத பாவனர் என்று நீங்கள் என்னை சொல்கிறீர்கள் அல்லவா? உங்களுக்கு என் மீது வைத்த நினைவு துண்டிக்கப்பட்டதால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. இப்பொழுது மீண்டும் என் மீது நினைவை வைப்பீர்கள் என்றால் விக்கர்மங்கள் அழிந்துவிடும். முக்திதாமத்தில் புனிதமான ஆத்மாக்கள் உள்ளனர். இப்பொழுதோ முழு உலகமும் தூய்மையற்று உள்ளது. தூய்மையான உலகம் பற்றி உங்களுக்கு தெரியவே தெரியாது. நீங்கள் அனைவரும் பூஜாரிகள். பூஜைக்குரியவர் ஒருவர் கூட கிடையாது. நீங்கள் பாபாவின் பெயரை சொல்லி அனைவரையும் விழிப்படைய செய்ய முடியும். உலகின் அதிபதியாக ஆக்குகின்ற தந்தையை நீங்கள் நிந்தனை செய்கிறீர்கள். ஸ்ரீகிருஷ்ணர் சிறிய குழந்தை, அனைத்து குணங்களிலும் நிறைந்தவர். அவர் எப்படி இது போன்ற வேலையை செய்வார்? மேலும் கிருஷ்ணர் அனைவருக்கும் தந்தையாக எப்படி ஆக முடியும்? இறைவன் ஒருவர்தான் அல்லவா? எதுவரை எனது ஸ்ரீமத் படி நடக்கவில்லையோ அப்பொழுது ஆத்மாவின் கரை எப்படி நீங்கும்? நீங்கள் அனைவருக்கும் பூஜை செய்து கொண்டே இருக்கிறீர்கள் என்ற போதிலும் என்ன நிலைமை ஆகிவிட்டுள்ளது? அதனால் மீண்டும் நான் வர வேண்டியுள்ளது. நீங்கள் எந்த அளவிற்கு தர்மத்திலும் கர்மத்திலும் தாழ்ந்தவர்களாக ஆகிவிட்டிருக்கிறீர்கள்? ஹிந்து தர்மத்தை யார் எப்போது உருவாக்கியது என்று சொல்லுங்கள். இதுபோல நல்ல சவால் விட்டு சொற்பொழிவாற்றுங்கள். உங்களுக்கு அடிக்கடி தந்தையின் நினைவே வருவது இல்லை. எங்களுக்குள் பாபாவே வந்து சொற்பொழிவு செய்தது போல் இருந்தது என்று அவ்வப்பொழுது யாராவது எழுதுகின்றனர். பாபா மிகவும் உதவி செய்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் நினைவு யாத்திரையில் இருப்பது இல்லை. அதனால் எறும்பு போல மெதுவாக சேவை செய்கிறீர்கள். பாபாவின் பெயரை சொல்லுங்கள். அப்போதுதான் நீங்கள் சொல்வது யாருக்காவது புத்தியில் பதியும். பாபா புரிய வைக்கிறார், குழந்தைகளே, நீங்கள்தான் முழுமையான 84 பிறவிகளின் சக்கரத்தை சுற்றி இருக்கிறீர்கள் என்பதால் நீங்கள்தான் வந்து புரிய வைக்க வேண்டும். நான் பாரதத்தில்தான் வருகிறேன். யார் பூஜைக்கு உரியவர்களாக இருந்தார்களோ அவர்கள் பூஜாரி ஆகிறார்கள். நானோ பூஜைக்குரிய மற்றும் பூஜாரியாக ஆவது இல்லை. பாபா கூறுகிறார் என்று அழுத்தம் தர வேண்டும்.
வேண்டும். நீங்கள் எப்போது இவ்வாறு சொற்பொழிவு செய்வீர்களோ, எப்பொழுது நான் அதை கேட்கிறேனோ அப்பொழுது புரிந்து கொள்வேன். நீங்கள் எறும்பிலிருந்து பூச்சியாக ஆகியிருக்கிறீர்கள். பாபா கூறுகிறார், நான் உங்களுக்கு படிப்பு சொல்லித் தருகிறேன். நீங்கள் என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள், ரதத்தை நினைவு செய்ய வேண்டாம். பாபா இது போல சொல்கிறார். பாபா இதை புரிய வைக்கிறார். இப்படி எல்லாம் நீங்கள் சொல்லுங்கள். பிறகு பாருங்கள் உங்களுடைய பிரபாவம் எப்படி வெளிப்படுகிறது. பாபா கூறுகிறார், தேகத்துடன் கூட அனைத்து சம்பந்தங்களில் இருந்தும் புத்தியின் நினைவை விடுவியுங்கள். தனது தேகத்தை விடுவித்து விட்டால் ஆத்மா மட்டும்தான் மீதம் உள்ளது. தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள். அகம் பிரம்மாஸ்மி என்று கூறுகிறார்கள். மாயாவுக்கு நாம் அதிகாரி. பாபா கூறுகிறார், நீங்கள் இதையும் அறிந்து கொள்ளவில்லை. அதாவது மாயை என சொல்லப்படுவது எது, செல்வம் என சொல்லப்படுவது எது? நீங்கள் செல்வத்தை மாயை என சொல்லிவிடுகிறீர்கள். இப்படி நீங்கள் புரிய வைக்க முடியும். நல்ல நல்ல குழந்தைகள் முரளியும் படிப்பதில்லை. பாபா அவரை நினைவு செய்வது இல்லை என்பதால் அவர்கள் சொல்வது மற்றவர்களின் புத்தியில் படிவது இல்லை. ஏனென்றால் நினைவின் சக்தி கிடைப்பது இல்லை. நினைவினால்தான் சக்தி கிடைக்கிறது. அந்த யோக பலத்தினால் நீங்கள் உலகத்தின் எஜமானர்களாக ஆகிறீர்கள். குழந்தைகளே, ஒவ்வொரு விஷயத்திலும் பாபாவின் பெயரை சொல்லிக் கொண்டே இருங்கள். அப்பொழுது ஒரு பொழுதும் யாரும் எதுவும் செய்ய முடியாது. அனைவருக்கும் பகவான் தந்தை ஒருவரா அல்லது அனைவரும் பகவானா? நாங்கள் இந்த சந்நியாசியின் சீடர்கள் என சொல்கிறார்கள். இப்பொழுது அவர் சந்நியாசி, நீங்கள் இல்லறவாசிகள் என்றால் நீங்கள் எப்படி சீடராகிறீர்கள்? பொய்யான மாயை, பொய்யான உடல், முழு உலகமும் பொய்யானது என பாடுகிறார்கள். உண்மையானவர் ஒரே ஒரு தந்தை. அவர் எதுவரை வரவில்லையோ அதுவரை நாம் உண்மையானவர்களாக ஆக முடியாது. முக்தி, ஜீவன் முக்தி அளிக்கும் வள்ளல் ஒருவர்தான். மற்றபடி யாரும் முக்தியை தருவது இல்லை. நாம் அவருடையவர்களாக ஆவதற்கு. பாபா கூறுகிறார், இதுவும் நாடகத்தில் இருந்தது. இப்பொழுது எச்சரிக்கையாகி கண்களை திறந்து கொள்ளுங்கள். பாபா இதுபோல சொல்கிறார் என சொல்வதன் மூலம் நீங்கள் விடுபட்டு விடுவீர்கள். உங்கள் மீது யாரும் வீண் பழி சொல்ல மாட்டார்கள். திரிமூர்த்தி சிவபாபா என சொல்ல வேண்டும். வெறுமனே சிவன் என சொல்லக்கூடாது. திரிமூர்த்தியை யார் படைத்தார்? பிரம்மா மூலம் யார் ஸ்தாபனையை செய்விக்கிறார்? பிரம்மா என்ன படைப்பவரா? இப்படி போதையுடன் பேசுங்கள். அப்பொழுது நீங்கள் காரியம் செய்ய முடியும். இல்லை என்றால் தேக அபிமானத்தில் வந்து சொற்பொழிவாற்றுகின்றனர். பாபா புரிய வைக்கிறார், இது அநேக தர்மங்களின் கல்பவிருக்ஷம். முதலில் உள்ளது தேவி தேவதா தர்மம். இப்பொழுது அந்த தேவதா தர்மம் எங்கே சென்றது? 1,00,000 வருடங்கள் என சொல்லிவிடுகின்றனர். இதுவோ 5000 வருடங்களுக்கான விஷயம். நீங்கள் ஆலயங்களும் அவர்களுக்காக கட்டிக்கொண்டே இருக்கிறீர்கள். பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையில் யுத்தம் நடந்ததாக காட்டுகின்றனர். பாண்டவர்கள் மலை மீது போய் உருகி இறந்து போனார். பிறகு என்னவாயிற்று? நான் எப்படி இம்சை செய்வேன்? நானோ உங்களை அகிம்சையாளர்களாக, வைஷ்ணவர்களாக ஆக்குகிறேன். காம விகாரத்தில் செல்லாதவர்கள் அவர்கள்தான் வைஷ்ணவர் என சொல்லப்படுகின்றனர். அவர்கள் விஷ்ணுவின் வம்சாவளி. நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும்.
தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, சேவையில் வெற்றி பெறுவதற்கு அகங்காரத்தை விட்டு ஒவ்வொரு விஷயத்திலும் பாபாவின் பெயரை சொல்ல வேண்டும். நினைவிலிருந்து சேவை செய்ய வேண்டும். வேண்டாத வீண் பேச்சுகளில் தனது நேரத்தை வீணடிக்க கூடாது. இரண்டாவது, உண்மையிலும் உண்மையான வைஷ்ணவராக வேண்டும். எந்த ஒரு இம்சையும் செய்யக்கூடாது. தேகத்துடன் கூட அனைத்து சம்பந்தங்களிலிருந்தும் புத்தியின் நினைவை விடுவித்து விட வேண்டும். வரதானம். ஹாஞ்சி சரி என்ற பாடத்தின் மூலம் சேவையில் மகானாக கூடிய அனைவரின் ஆசீர்வாதங்களை பெற தகுதியுள்ளவர் ஆகுக. விளக்கம். எந்த ஒரு சேவையும் மகிழ்ச்சியுடனும் ஊக்கத்துடனும் செய்து கொண்டு எப்பொழுதும் கவனம் வையுங்கள். என்ன சேவை நடைபெறுகிறதோ அதில் அனைவரின் ஆசீர்வாதங்கள் கிடைக்க வேண்டும். ஏனென்றால் எங்கே ஆசீர்வாதங்கள் உள்ளனவோ அங்கே கடின உழைப்பு இருக்காது. இப்பொழுது இதே லட்சியம் இருக்கட்டும். யாருடைய தொடர்பில் வந்தாலும் அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டே செல்ல வேண்டும். ஹாஞ்சி என்ற பாடம்தான் ஆசீர்வாதங்கள் பெறுவதற்கான சாதனம். யாராவது தவறாகவே இருந்தாலும் அதை தவறு என்று சொல்லி தள்ளி விடுவதற்கு பதிலாக ஆதரவு கொடுத்து எழுந்து நிற்க செய்யுங்கள். சகயோகி ஆகுங்கள். அப்பொழுது அவரிடமிருந்து திருப்தியின் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். யார் ஆசீர்வாதங்கள் பெறுவதில் மகான் ஆகிறார்களோ அவர்கள் தாமாகவே மகான் ஆகிவிடுவார்கள். ஸ்லோகன். கடின உழைப்புடன் கூடவே தனது ஸ்திதியையும் வலிமை மிக்கதாக ஆக்க வேண்டும் என்ற லட்சியம் வையுங்கள். அவ்யக்த சமிஞ்சை. தங்களுக்காகவும் மற்றும் அனைவருக்காகவும் மனதின் மூலமாக யோகத்தின் சக்திகளை பயன்படுத்துங்கள். யோகத்தின் பிரயோகம் என்றால் தன்னுடைய சுத்த சங்கல்பங்களின் பிரயோகம். உடல் மீது, மனதின் மீது, சங்கல்பங்களின் மீது அனுபவம் செய்து கொண்டே முன்னேறி சென்று கொண்டே இருங்கள். இதில் ஒருவர் பிறரை பார்க்காதீர்கள். இவர் என்ன செய்கிறார், அவர் என்ன செய்கிறார், பழையவர்கள் செய்கிறார்களா, செய்வது இல்லையா என்பதை பார்க்காதீர்கள். முதலில் நான் இந்த அனுபவத்தில் முன்னால் வந்துவிட வேண்டும். ஏனென்றால் இது தனது உள்ளார்ந்த முயற்சிக்கான விஷயம். எப்போது இத்தகைய தனிப்பட்ட ரூபத்தில் இந்த பிரயோகத்திலேயே ஈடுபட்டு விடுகிறீர்களோ, விருத்தி அடைந்து கொண்டே இருக்கிறீர்களோ, அப்பொழுது ஒவ்வொருவருடைய அமைதியின் குழுரூப சக்தியின் பிரபாவம் உலகின் முன்னால் ஏற்படும். ஓம் சாந்தி.